தஞ்சையில் தரிசனம் தரும் சிவா விஷ்ணு ஆலயம். தஞ்சை மாநகரில் உலக பிரசித்தி பெற்ற ராஜராஜேஸ்வரம் என்னும் 10ஆம் நூற்றாண்டில் எழுந்த பெரிய கோவில் உள்ளது. அதற்கு முன்பு 8ஆம் நூற்றாண்டில் ஆண்ட விஜயாலய சோழன் வழிபட்ட திசும்பசூதனி கோவில் இன்று ராகுகால வழிபாட பத்ரகாளி என்ற பெயரில் கீழ்வாசல் பகுதியில் கோவிலாக விளங்குகிறது. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாரும் மங்களம் சாசனம் செய்த மணிக்குன்ற பெருமாள், நீலமேக பெருமாள், வீர நரசிம்ம பெருமாள் ஆகிய 3 கோவில்களும் திவ்ய தேசங்களாக தஞ்சையில் வட எல்லை வெண்ணாற்றங்கரையில் திகழ்கின்றன. அருகில் தஞ்சை என பெயர் வர காரணமாக தஞ்சபுரீஸ்வரர் சிவலிங்கமாக மேற்கு நோக்கி ஒரு ஆலயத்தில் காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். இவைகளைத் தவிர தஞ்சையை 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்களும் அதன் பின் மராட்டிய மன்னர்களும் அரண்மனை அமைத்து ஆண்டபோது ராஜவீதிகள் தோறும் சைவ வைணவ ஆலயங்களை நூற்றுக்கணக்கில் அமைத்து வழிபட்டனர். கொங்கணேஸ்வரர், காசி விஸ்வநாதர், காமாட்சி அம்மன், கலியுக வெங்கடேச பெருமாள், பாமா ருக்மணி சமேதா கிருஷ்ணமூர்த்தி, யோக நரசிம்மர், வாயு மூலையில் வாயு புத்திரனான ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், மணிகர்ணிக ஈஸ்வரன் கோவில் போன்ற கோவில்கள் இன்றும் பொலிவுற்று வழிபடுகின்றனர். தஞ்சையின் காவல் தெய்வங்களாக கிழக்கில் புன்னைநல்லூர் மாரியம்மனும், வடக்கில் கோடி அம்மனும், மேற்கில் செங்கமல அம்மனும் தனி கோவில்களில் அருள்பாலிக்கின்றனர். அவற்றில் பெரிய கோவிலுக்கு அருகாமையில் உள்ள சங்கரநாராயணன் கோவிலில் அரியும் அரணும் சேர்ந்த உருவத்தின் இருபுறம் விஷ்ணுவின் மனைவி லட்சுமியும் சிவனின் மனைவி பார்வதியும் காட்சி தருவது சிறப்பு. இவையெல்லாம் நூற்றாண்டுகளை கடந்த நிலையிலும் தஞ்சை புது ஆற்றங்கரையில் 2004ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு தற்பொழுது சிறப்புடன் விளங்கி வருவதன் சிவா விஷ்ணு ஆலயம். இவ்வாலயத்தின் மதிப்புச் சுவரில் கருடன், நந்தியும் வரிசை கட்டி காட்சி தருகிறார்கள். கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் தனி கருவறையில் நின்ற கோலத்தில் சங்கு சக்கரம் ஏந்திய திருமாலும் அருகே லட்சுமி தேவியும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றனர். அவர்களுக்கு எதிரே பெரிய திருவடி என்னும் கருடன் கை கூப்பியபடி நிற்கிறார். ஆஞ்சநேயர் இங்கே தனி சன்னதி கொண்டுள்ளார். விஷ்ணு கோவிலின் இடதுபுறம் தனி சன்னதியில் காசி விஸ்வநாதர் என்ற பெயரில் சிவலிங்கமாக ஈசன் அருளுகிறார். மற்றொரு தனி சன்னதியில் காசி விசாலாட்சி தென் திசை நோக்கி வீற்றிருக்கிறார்கள். ஈசனின் முன்பாக நந்தி உள்ளார். சிவன் சந்நிதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, பிரம்மன், துர்க்கை, அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் இருக்கின்றனர். திருச்சுற்றில் கன்னிமூல கணபதியும், அடுத்த குருவாயூரப்பனும், தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமியும், வள்ளி தேவியானை சமேத முருகப்பெருமானும், குபேரலட்சுமியும் தனித்தனி சன்னதியில் வழிபாட்டுக்கு உரியவர்களாக காட்சி தருகின்றனர். சிவன் சந்நிதிக்கு எதிரே காலபைரவர் காட்சி தருகிறார். வடகிழக்கு மூலையில் நவகிரகங்கள் நல்லாட்சி செய்கின்றன. அருகே மற்றொரு சிறப்பு, தென்திசை நோக்கி பள்ளி கொண்ட பெருமாளாக திரு அரங்கநாதர் அருள்பாலிக்கிறார். அங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேத நம்பெருமாள் உற்சவ மூர்த்தியாக காட்சி தருகிறார். இக்கோவிலில் நுழைந்தால் அனைத்து தெய்வங்களையும் தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. சிவனுக்குரிய வில்வ மரமும் திருமாலுக்கு உகந்த துளசி நந்தவனமும் வளப்படுத்தப்படுகின்றன. சிவனுக்குரிய பிரதோஷம், சிவராத்திரி, கார்த்திகை, பெருமாளுக்குரிய திருவோணம், ஏகாதேசி போன்ற எல்லா விழாக்களும் இங்கே சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகின்றன. தனித்தனியே பட்டாச்சாரியர்களும் சிவாச்சாரியார்களும் பூஜை செய்கின்றனர். அமைப்பிடம் தஞ்சை ரயில் நிலையம் அருகே உள்ள இவ்வாலயம் தினமும் காலை மாலை இரு வேளையும் தரிசனத்திற்காக நடை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.